பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை, மாட்சிமை, வல்லமை உண்டாவதாக. இந்த மாதம் நமக்கு சத்தியத்தின் மாதம் ஆனபடியினால் சத்தியத்தை குறித்து தியானித்து வருகிறோம். இப்பொழுது 3 யோவான் புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளவும். நிருபங்களிலே 3 யோவான் புஸ்தகம், அதிலே இருக்கிற சில சத்தியத்தை குறித்து ஆண்டவருடைய கிருபையை முன்னிட்டு நாம் தியானிக்க போகிறோம். 3 யோவான் புஸ்தகம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. இங்கு இந்த 3 யோவான் 1ஆம் வசனத்திலே மிக அற்புதமான, அதே சமயத்தில் வித்தியாசமான, ரொம்ப முக்கியமாய் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியத்தை பார்க்கிறோம். அந்த 1ஆம் வசனம் சொல்லுகிறது, மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற அப்படின்ற வார்த்தைய அருமையான இந்த யோவான் தம்முடைய மக்களுக்கு சொல்லுகிறார். சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், இந்த நிருபத்தை எழுதுகிற ஆசிரியனாகிய யோவானாகிய நான் ஒரு மூப்பன். ஆனா அதே சமயத்துல நீங்கள் எல்லாரும் சோத்திரம் என்னுடைய ஜனங்கள், உங்களை நான் எப்படி நேசிக்கிறேன், உங்களை நான் எப்படி அன்பு பாராட்டுகிறேன் என்றால் சத்தியத்தின்படி நேசிக்கிற அப்படின்னு. அந்த சத்தியத்தின்படி நேசிக்கிறதில் அவர் யாரை சத்தியத்தின்படி நேசிக்கிறார் அப்படின்னா, காயு என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை குறித்து அவர் சொல்லுகிறார். இங்கு நாம் அறிய வேண்டிய சத்தியம் என்ன? நாம் நேசிக்கிற நேசம் கூட சத்தியத்தின்படி இருக்கணும். நேசம் என்பதற்கு மரணம் என்கிறதா வேதம் கொடுக்கிற அருமையான விளக்கம். நேசம் மரணத்தை பார்க்கிலும் வலிது என்று பார்க்கிறோம். சாவை விட உறுதியானது நேசம். அப்ப நேசம் அவ்வளவு உறுதியானதா இருக்குதுன்னா, அந்த நேசத்துல பல நேசம் உண்டு. ஆண்கள் பெண்களை நேசிக்கிற ஒரு நேசம் உண்டு. பெண்கள் ஆண்களை நேசிக்கிற ஒரு நேசம் உண்டு. இதிலே பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கிற நேசம் உண்டு. இப்படி நான் நிறைய நேசங்களை குறித்து வெளி உலகத்தில் இருந்தும் வேதத்திலிருந்தும் சொல்லிக்கொண்டே போகலாம். அதிலே ஒரு தேவ பிள்ளையுடைய நேசம் எப்படி இருக்கணும் என்பதை இந்த 3 யோவான் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தின்படி நேசிக்கிற நேசம். இப்போ இதிலிருந்து ஒண்ணு தெரிகிறது, நேசம் என்பது வேறு, சத்தியத்தின்படி நேசம் என்பது வேறு. அப்ப நேசம் என்றால் என்ன, சத்தியத்தின்படி நேசம் என்றால் என்ன? நேசம் என்று சொன்னா அது உணர்ச்சிகள் நிறைந்தது. பேசிட்டு இருக்கும் போதே, பழகிட்டு இருக்கும் போதே, உறவாடிட்டு இருக்கும் போதே, ஒருத்தரோடு ஒருத்தர் வார்த்தைகளை பரிமாற்றி இருக்கும் போது அவங்க ஹார்மோன்கள் சுரப்பிகள் சுரக்கும். ஹார்மோன்கள் எழும்பும், நரம்பு மண்டலங்கள் வேலை செய்யும், வாயிலே பேச்சு இருக்கும், மூளையிலே எண்ணம் வேறையா இருக்கும், பல வார்த்தைகள் கற்பனை சார்ந்ததா இருக்கும், சில பேச்சுகள் ஒருவரை ஒருவர் கவர்ந்து இழுக்கக்கூடியதா இருக்கும். இது எல்லாமே நேசம் சார்ந்தது. இதுதான் உணர்வுள்ள ஒரு நேசம், உணர்ச்சி நிறைந்த ஒரு நேசம். அப்ப நேசத்துல தேவ பிள்ளைகளுடைய நேசம் எப்படி இருக்கணும்னா, சத்தியத்தின்படியான நேசம் இருக்கணும். அப்ப சத்தியத்தின்படி நேசம்னா என்ன? அது உணர்ச்சி பூர்வமா இருக்காது, உணர்வு பூர்வமா இருக்கும். உணர்வு பூர்வம்னா என்ன? ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க, அவங்க பேசும்போதே இவங்களுக்குள்ள ஒரு விதமான சூத்திர கலக்கம் உண்டாகும். அவங்க பாரு என்னைய குறித்து எவ்வளவு சார்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க, அவங்க பாரு நான் என்ன யோசிச்சேனோ அதையே பேசுறாங்க,
அவங்க பாரு, நான் சிந்திக்கிறதா அவங்க சொல்றாங்க. ஓ, கர்த்தர் தான் இந்த வார்த்தையை பேசுறாரு, என்னைய குறித்து அவங்கள்ட்ட ஏதோ வெளிப்படுத்தி இருக்காரு, இப்ப நான் என்னுடைய காரியங்கள்லாம் அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி அங்க நல்ல ஒரு உணர்வு உண்டாகும். இப்போ பேசுறது ஒருத்தர், கேட்கிறது மற்றொருத்தர். இந்த பேசுறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் இடையில பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு தேவனுடைய இளையோடைய மகிமை காணப்படும். அதிலே காமம் இருக்காது, அதிலே கவர்ச்சி இருக்காது, அதுக்கு நிறைய ஸ்தோத்திர கவிதைகள் தேவைப்படாது, அதற்கு ரொம்ப ஸ்தோத்திரம் கற்பனைகள் தேவைப்படாது, அதற்கு ரொம்ப இனிமை, நிறைய ஸ்வரம், இதெல்லாம் தேவைப்படாது. இந்த கர்த்தர் நல்லவர், உணர்வு மிகுந்த பேச்சு, உணர்வு மிகுந்த வாழ்க்கை, உணர்வு பூர்வமா நேசிக்கிற நேசம், அதற்கு காது, மூக்கு, வாயி, பல்லு எதுவுமே வைக்க வேண்டியதில்லை, இழுத்து பறிச்செல்லாம் பேச வேண்டியதில்லை, அப்படியே அமைதியா பேசலாம். இதுல உணர்ச்சியோடு வருகிற அந்த நேசத்துக்கும் உணர்வு பூர்வமா வருகிற நேசத்துக்கும் நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லு. இந்த நேசத்துல உணர்ச்சியோடு பேசுறாங்க பாருங்க. அந்த உணர்ச்சியோடு பேசுறதுல வார்த்தை மீறும், எல்லாம் மீறும், அதனுடைய கோட்டை தாண்டுவாங்க. அப்புறம் சோத்திரம் அவங்களுடைய தன்மைகள் எல்லாம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். இது எல்லாம் உணர்ச்சியினால் உண்டாகிற நேசம். ஆனா உணர்வு பூர்வமான நேசம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்புறம் ஒருவர் சோத்திரம் கண்ணீர் விட்டு அழுவார்கள். முடிவிலே சொல்லுவாங்க, நீங்க பேசும்போது என் கூட இருந்து என்கிட்ட பார்த்த மாதிரியே பேசிட்டு இருந்தீங்க, என்னுடைய தவறுகள் எல்லாம் நீங்க அப்படி வெளிப்படுத்திட்டீங்க, நான் என்ன செய்யணும்னு நினைச்சேன், என்ன சொல்லணும்னு நினைச்சேன், எங்க போகணும்னு திட்டமிட்டேன், அத்தனையும் சொல்லிட்டீங்க, உங்களோட கர்த்தர் இருக்காரு, உங்களை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிநேகிதனா கொடுத்ததற்காக, உங்களை ஒரு சிநேகிதியாண்டு கொடுத்ததற்காக நான் தேவனை துதிக்கிறேன் அப்படியே என்று திறந்த மனசுல ஒரு குழந்தையை போல சொல்லுவார்கள். இதுதான் உணர்ச்சி இல்லாத உணர்வு பூர்வமான அருமையான ஒரு நேசம். இன்னைக்கு நிறைய பேருடைய நேசம் என்பது உணர்வு பூர்வமா கிடையாது, அது உணர்ச்சி பூர்வமா தான் இருக்கு. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க உணர்ச்சி பூர்வமா ஒருத்தரை நேசிக்காம உணர்வு பூர்வமா நேசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தேவனுக்கு உகந்த அருமையான ஒரு நேசமா மாறிடும். நீங்க எந்த ஆண்கள்கிட்ட பேசினாலும் சரி, எவ்வளவு மணி நேரம் பேசினாலும் சரி, அதுல தெய்வீகம் அல்லது தெய்வத்துவம் அல்லது நல்ல மாதிரியை தவிர வேற ஒன்றுமே அங்க உள்ளே வராது, வர முடியாது. பேசி முடித்த பிறகு பார்த்தா நம்முடைய ஆவியிலே நம்மளையும் மிஞ்சின ஒரு சந்தோஷம், நம்மளை மிஞ்சின ஒரு அழகான ஒரு சமாதானம் நிரப்பும். ஏன்னாக்கா ஏதோ அங்க பேசும்போது இல்லாட்டி அவங்கள்ட்ட நேசத்தை காண்பிக்கும் போது ஒரு தெய்வீக தன்மை காணப்படும். அப்போ இந்த சத்தியம் என்பது எது? நான் மற்றவர்களிடத்தில் காண்பிக்கிற நேசத்துக்கு பேர் தான் சத்தியம். இந்த நேசம் எப்படிப்பட்ட நேசமா இருக்கணும்? சத்தியத்தின்படியான நேசமா இருக்கணும். இப்போ உணர்வு பூர்வமாய் நேசத்தோடு ஒரு ஸ்திரீயோடு பேசின சம்பவத்தையும், உணர்ச்சி பூர்வமாய் நேசத்தோடு பேசின ஒரு ஸ்திரீயோடு பேசின சம்பவத்தையும் வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதுல உணர்வு பூர்வமாய் பேசினது என்ன விளைவை கொடுத்தது, உணர்ச்சி பூர்வமாய் பேசின அந்த நேசம் என்ன விளைவை கொடுத்தது என்பதை பாருங்க. முதலாவது உணர்ச்சி பூர்வமாய் பேசின ஒரு சம்பவம், ஒரு ஸ்திரீயோடு கொடுத்த தகவல், அது எந்த விளைவை கொண்டு போய் விட்டது. 1 சாமுவேலின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தை நீங்க 1ஆம் வசனம் முதல் கடைசி வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க.
அங்கு நாபால் என்கிற ஒரு மனுஷனும் அபிகாயில் என்கிற ஒரு ஸ்திரியும் இருக்கிறார். இடையிலே தாவீதும் தாவீதுடைய ஆட்களும் இவங்களுக்குள்ளே நுழைகிறார்கள். அப்ப தாவீது தகவல்களை சொல்லி அனுப்புகிறான், செய்திகளை சொல்லி அனுப்புகிறான். அங்கு பெரிய வாக்குவாதம், நாபாலுக்கும் தாவீதுடைய வேலைக்காரர்களும் வாக்குவாதம் வருகிறது. ஆனால் அந்த இடத்துல அபிகாயில் மறுநாள் செய்தியை கேள்விப்பட்டு அவள் வேறு விதமான ஒரு தகவலை தாவீதுக்கு அனுப்புறான். முதலாவது தாவீதுடைய ஆட்கள் நாபாலை பார்க்க வரும்போது அது வாக்குவாதத்தில் முடிந்தது. ஆனா மறுநாள் அபிகாயில் தாவீதுக்கு தகவல் அனுப்பும் போது அது உணர்வு பூர்வமாய் இல்லாமல் உணர்ச்சி மிகுந்த வார்த்தைகளாய் மாறினது. நீங்க அந்த 1 சாமுவேல் 25 படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அபிகாயில் பேசுற பேச்சு அப்படியே தேன் வடிகிறது போல இருக்கும். நீ தேவனை போன்றவே, தேவ தூதனை போன்றவே, நீ எவ்வளவு பெரிய மனுஷன், நீர் இப்படி செய்யலாமா? அதற்காகத்தான் இந்த நான் வந்திருக்கிறேன், நாயே போல நான் வந்திருக்கிறேன். நீ பொறுமையா இருக்கணும், நீ பட்டயத்தை உள்ள போடணும், பட்டயத்தை உருவக்கூடாது, நான் உனக்கு அடிமைன்னு சொல்லி பயங்கரமா வார்த்தைகளை கொட்டுகிறான். இதெல்லாம் கேட்க 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 அந்த தாவீது திரும்ப சொல்றான், நீ மட்டும் வராம இருந்திருந்தாக்கா நான் உனக்கு காலையில என்ன நடந்திருக்கு தெரியாது. உன் ஊர்ல உன் குடும்பத்துல ஒரு நாய் கூட மிச்சம் இருந்திருக்காது. எல்லாத்தையும் நான் வெட்டு 1 தொண்டு 2 பண்ணிருப்பேன்னு சொல்லி இவ பேசின மாதிரியே தாவீது பதில் கொடுக்கிறான். அதோட விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? இந்த உணர்ச்சி மிகுந்த இந்த நேசம் எங்க கொண்டு போய் விட்டுச்சு? அபிகாயிலுடைய கணவனாகிய நாபால் செத்தான். இப்ப அபிகாயில் தாவீதுக்கு மனைவியா மாறிய. இதுதான் சத்தியம் இல்லாத உணர்ச்சி மிகுந்த ஒரு நேசம். ஆனா இந்த 3 யோவான் 1 சொல்லுது, மூப்பனாகி நான் சத்தியத்தின்படி நேசிக்கிறேன். அதனாலதான் நான் சொல்றேன், நம்முடைய நேசம் சத்தியம் சார்ந்ததா இருக்கணும், சத்தியத்துக்கு உட்பட்டதா இருக்கணும். நீங்க அக்காகிட்ட பேசுங்க, சங்கிச்சிட்ட பேசுங்க, மாமாட்ட பேசுங்க, இல்ல பாஸ்டர்கிட்ட பேசுங்க, ஊழியக்கார்ட்ட பேசுங்க, பிரதர்கிட்ட பேசுங்க, இல்ல சிஸ்டர்கிட்ட பேசுங்க, ஊழியக்கார சிஸ்டர் பேசுங்க, பாஸ்டர்மார்ட்ட பேசுங்க. யார்த்தையும் பேசுங்க, நேசம் பாராட்டுங்க, தப்பே கிடையாது. ஆனா அது சத்தியம் நிறைந்ததுதான் இருக்கும். இப்போ சத்தியம் சாராத அந்த உணர்ச்சியினால் பேசின பேச்சு அங்கு அபிகாயில் மற்றும் தாவீதோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உண்டாக்கிருச்சு என்று பார்த்து, இப்போ அந்த சத்தியத்தின்படி நேசித்து ஒரு ஸ்திரீயினிடத்தில் பேசின ஒரு பேச்சு அது உணர்ச்சி பூர்வமாய் இல்லாமல் உணர்வு பூர்வமாய் இருந்தது. உணர்வு பூர்வமாய் நேசித்த நேசம் என்ன விளைவை உண்டு பண்ணினது என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் இறுதி வசனம் வரைக்கும் நீங்க நல்லா படிங்க. எப்படி 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 1 கடைசி வரைக்கும் படிக்கணுமோ அதே போல் யோவான் 4ஆம் அதிகாரம் 1 கடைசி வரைக்கும் படிங்க. இங்கு கர்த்தர் உணர்வு பூர்வமான ஒரு நேசம், அந்த நேசத்தில் உண்டான பெரிய விளைவு இருக்கு. அங்கு யோசேப்பின் கிணறு ஒண்ணு இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க யாக்கோபின் கிணறுன்னு சொல்லி, ஆனா அது யாக்கோபின் கிணறு கிடையாது. அதே அதிகாரத்திலிருந்து யாக்கோபு தன் குமாரனாகி யோசேப்புக்கு கொடுத்த கிணறு, அதனால அது யோசேப்பின் கிணறு. இப்போ யோசேப்பின் கிணற்றண்டையில் இயேசு உட்காருகிறார். அப்போ அங்கு ஒரு சமாரிய ஸ்திரீ வருகிறார். அவ தண்ணீர் முண்டு கொள்ள வருகிறார். அப்ப இயேசு கேட்கிறார், ஸ்திரியே தாகமாயிருக்கிறேன், தண்ணீர் கொடு. அது கேட்டதான் தாமதம். இவ பயங்கரமான நியாயத்தை பேசுறா, நியாய பிரமாணத்தை பேசுறா, ஊருடைய சட்ட திட்டங்களை பேசுகிறா, கட்டளைய பேசுறா, எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சொல்றோம், ஸ்திரியே நீ ஊர் நியாயத்தையும் ஊர் நியமத்தையும் சட்ட திட்டத்தை பேசுற, ஆனா நீயே சட்டத்தின்படி வாழாதவன். உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க, இப்ப இருக்கிறவனும் புருஷனே கிடையாது, 6வது புருஷன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படி பேசுற. இப்ப நல்லா கவனிக்கணும்,
இந்த ஸ்திரீ பேசுறது எல்லாம் பாத்தீங்கன்னா பல தண்ணீர் சார்ந்ததா இருக்கும். இயேசு பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னா அவளுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை உணர்த்துகிறதா இருக்கும். ஆனாலும் இவ பேசுனது எல்லாம் தண்ணீர் சார்ந்ததும், இயேசு பேசுனது எல்லாம் அவள் ஜீவியம் சார்ந்ததா இருந்தாலும் இவங்க 2 பேருக்குள்ளும் உண்டான ஒரு நேசம். இவரு கிணற்றின் மீது உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு, அவ கிணத்தண்டையில குடத்தை வச்சு நின்னுகிட்டே பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ளும் ஒரு நேசம் உண்டாகிறது. இயேசுவுக்கும் சமாரிய ஸ்திரீக்கும் இடையில ஒரு நேசம். இந்த நேசம் ஒரு கட்டத்துல எங்க போய் முடியுது பாருங்க. இயேசு சொல்றாரு, உன்கிட்ட பேசிட்டு யாருன்னு தெரிஞ்சா நீ தண்ணீர் கேட்க மாட்ட, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரையே கொடுத்திருப்பார் அப்படின்னு. அப்ப அந்த பேச்சோட முடிவு எங்க போகுது? நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஜீவ தண்ணீரை தேடி அந்த பேச்சு முடியுது. 2வது அந்த பேச்சுடைய ஹைலைட் தான் இங்க என்னை ரொம்ப கவர்ந்தது. இவர் சொல்றாரு, நீ இவ்வளவு பாவியான ஸ்திரீ, நீ இப்படி எல்லாம் இருக்கிறன்றாரு. ஆனா அவ சொல்ற ஒரு வார்த்தை சொல்றா பாருங்க, பிதாவை எங்கும் தொழுது கொள்ள வேண்டிய காலம் வரும் என்பது எங்களுக்கும் தெரியும். அவ பிடிச்சாலும் பிடிச்சா, புளியங்கம்ப பிடிச்சாலும் பிதாவையே போய் பிடிச்சிட்டான். இப்ப இயேசுவே மலைக்கிறாரு, நான் சாட்டை எடுக்கிறேன், நான் இவளை குறித்து எதிராக பேசிட்டு இருக்கிறேன், ஜீவியத்தை குறித்து பேசுறேன். ஆனா அவன் தண்ணீரை குறித்து பேசுறா, ஜீவ தண்ணீரை குறித்து பேசுறா, பிதாவை குறித்து பேசுறா, தொழுது கொள்ளுதல். இதுக்கு பேரு தாங்க சத்தியத்தின்படி நேசிக்கிற நேசம். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி அங்க அபிகாயிலுக்கும் தாவீதுக்கும் உண்டான அந்த நேசத்தை பாருங்க. இங்க இயேசுவுக்கும் சமாரிய ஸ்திரீக்கும் உண்டான நேசத்தை பாருங்க. இந்த 2வது நேசம் சத்தியம் சார்ந்த ஒரு நேசமா இருந்தது. அதனாலதான் உள்ளே காமம் வரல, உள்ளே மோகம் வரல, உள்ளே இச்சை வரல, உள்ளே தேவையில்லாத போராட்டம் வரல. முடிவு என்ன ஆச்சு? இங்கு தாவீதும் அபிகாயிலும் ஒருவரை ஒருவர் விவாதம் பண்ணி கொண்டார். அது உணர்ச்சியினால் வந்தது. ஆனா இங்க என்ன ஆச்சு? இயேசுவும் சமாரிய ஸ்திரீயும் பேசி முடிக்கும் போது இவன் ஓடி போய் கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி கிறிஸ்துவுக்குள் கூட்டு வந்தது. இதுதான் கர்த்தர் நல்லவன், உணர்வு பூர்வமான சத்தியத்தின் வழியான நேசம். நான் சொல்ற சத்தியம் உங்களுக்கு கடினமாத்தான் இருக்கும். இவர் எங்கேயோ சுத்தி வளைச்சி ஏதோ குத்த பாக்குறாரு அப்படின்னு. நான் குத்த பாக்குறேன்னு இல்லை, நான் நேராகவே உங்களை காயப்படுத்தி குத்தப்படுத்தியே சொல்றேன். நம்முடைய நேசம் இந்த 3 யோவான் 1 சொல்லுகிறபடி சத்தியத்தின்படி நேசமா இருந்தாக்கா, அதை தனிமையில் இருந்தாலும், எங்க இருந்தாலும், எந்த நல்ல வாய்ப்பு கிடைத்தாலும், சந்தர்ப்பம் சூழ்நிலை கிடைச்சாலும் அது எல்லை மீறவே மீறாது, தவறு நடக்கவே நடக்காது, குற்றம் உள்ளே நுழையவே நுழையாது. ஆனா அந்த பரிதாபம் இன்றைக்கு இந்த சத்தியத்தின்படி நேசிக்கிற நேசம் தான் குறைஞ்சி போயிருக்கு. அதோட அளவு என்று எடுத்து பார்த்தா 1/4 படி அளவுக்கு தான் சத்தியத்தின்படியான நேசம். எல்லா ஆண்கள்டையும் சரி, எல்லா பெண்கள்டையும் சரி, எல்லா விசுவாசிகள்டையும் சரி, எல்லா ஊழியக்கார்ட்டையும் சரி, அது 1/4 படி அளவுக்கு தான், கணுக்கால் அளவுக்கு தான் சத்தியத்தின்படியான நேசம் இருக்குது. ஆனா இந்த சத்தியம் இல்லாத நேசம், உணர்ச்சி மிகுந்த நேசம் எப்படி இருக்குன்னா, அது 1/4 படி அரைப்படியில 6 மரக்கால் அளவுக்கு முந்திக்கிட்டு நிக்குது. முடுக்கிக்கிட்டு நிக்குது, புள்ளிக்கிட்டு நிக்குது, ரொம்ப வேகமா வளருது, தீவிரமா முன்னேறுது, எங்கேயோ கொடிகட்டி பறக்குது, அப்படியே இயற்கையில மிதக்குது, சிந்தனையில தவழுது,
யோசனையில மூழ்குது, உணர்ச்சியில அப்படியே கை கால் ஓட மாட்டேங்குது, உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா எல்லாம் ஒரு அழகான பலூன், மல்டி கலர்ல இருக்குது, நல்ல அழகான டிசைனிங் பலூன்ல இருக்குது. அது காத்து ஊதுன உடனே பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமா பறக்குது. அதுல ஒரு சின்ன குண்டூசி வச்சு குத்துன உடனே அவ்வளவு அழகான பெரிய பலூன் தன்னுடைய முழு பொழிவை இழந்து அது இருக்கிற இடமே தெரியாம தரையோடு தரையா போயிடுற மாதிரி இந்த உணர்ச்சியினால் வந்த நேசம் வானத்துல மிதந்தது, இயற்கையில் சூழ்ந்தது, சிந்தனையில் கவிழ்ந்தது, உணர்ச்சியினால் இருந்தது. அப்படியே என்னென்னமோ செய்தது எல்லாம் கொஞ்ச நாளுக்குள்ள குண்டூசியினால் குத்தப்பட்ட பலூன் போல எல்லாம் இழந்து சோர்ந்து போய் கீழே படுத்து விடுகிறது. இந்த உணர்ச்சியோடு கூட நேசித்த தாவீது தன் மரண நாட்களுக்கு முன்பாக படுத்து கடந்து பலவீனப்பட்டு தான் பக்கத்துல இருக்கிற ஸ்திரீ யாரென்று தெரியாத அளவுக்கு அந்த உணர்ச்சியை இழந்துதான் அவன் மரித்தான். அதனாலதான் பைபிள் சொல்லுது, தாவீது அழிவை கண்டான். தாவீது அழிவை கண்டான். இதை நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க ஜீவியம் சத்தியத்தின்படி இருக்கணுங்க. சத்தியத்தின்படி ஜீவியம்னா என்ன? நிறைய பேர் சொல்றாங்க, வாய் நிறைய வசனம் பேசணும், நல்லா ஓங்கி பிரசங்கம் பண்ணணும், யார்கிட்ட எது பேசணும் அதுக்கு ஒரு வசனத்தை வச்சு பேசணும். நம்மளை பார்த்தாலே இவன் பைபிள் ஸ்காலரு, நம்மளை பார்த்தாலே இவன் பைபிள் டீச்சரு, நம்மள பார்த்தாலே இவங்க வசனம் இல்லாம பேச மாட்டான் எல்லாரும் சொல்லணும். அதுதான் சத்தியத்தின்படி வாழ்றதுன்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, உங்களோட நேசத்துல முதலாவது கலப்படம் இருக்கக்கூடாது. உங்களுடைய நேசத்துல முதலாவது களங்கம் இருக்கக்கூடாது. நான் அதைத்தான் பச்சையா சொல்றேன். நீங்க யாரையும் நேசிங்க, யார்கிட்டையும் பேசுங்க, எப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளோடு சமாதானமும் சந்தோஷமும் ஐக்கியமும் உறவும் இருக்கட்டும். ஆனா அந்த நேசம் சத்தியத்தின்படி இருந்தது அப்படின்னா, இந்த சமாரிய ஸ்திரீ எப்படி ஜீவ தண்ணீரை குறித்து பேசுறா, பிதாவை குறித்து பேசுறா, தொழுகையை குறித்து பேசுறா, கடைசியில் அவருடைய பேச்சும் விவாதமும் போய் ஒரு மக்களையே கர்த்தருக்குள் கொண்டு வருகிற மகிமையாய் மாறிவிட்டது. மகிமையாய் மாறிவிட்டது. இப்போ கடைசி அந்த சத்தியத்தை நான் சொல்லி முடிக்க வேண்டிய நேரம் வருகிறது. இந்த உணர்ச்சி பூர்வமா நேசிக்கிற நேசம் என்ன செய்யும்? உணர்வு பூர்வமான இந்த நேசம் சத்தியத்தின்படி என்ன செய்ய சொல்லி முடிக்கிறேன். இந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு நேசம் இருக்கு பாருங்க, அது எல்லாரையும் வச்சுக்கிட்டே பாவம் செய்யும், எல்லாருக்கும் முன்னாடி பாவம் செய்யும். உணர்ச்சி பூர்வமா யாரையாவது நேசிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுனாக்கா நீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க, யாருக்கும் தயங்க மாட்டீங்க. ஐயோ இத தப்பா நினைப்பாங்களே, இத ஒரு மாதிரி அருவருப்பா யோசிச்சிருவாங்களே, நம்ம பேர் என்ன ஆகும் நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னாக்கா எல்லாரையும் வச்சுக்கிட்டே துணிகரமா இந்த உணர்ச்சி பூர்வமான பாசத்துல நேசம் எல்லாரும் வச்சுக்கிட்டே பாவம் செய்ய வைக்கின்றது. எதை வச்சு சொல்றேன்னா பைபிளை வச்சுதான். தாவீது அபிகாயில் அதே 1 சாமுவேல் 25 தான். இவன் தாவீது முத வேலைக்காரர்கள் தான் அனுப்புறான். வேலைக்காரர்கள் தான் போய் நாபால்கிட்ட பேசுறாங்க. மறுநாள் வேலைக்காரர்கள் தான் அபிகாயில்கிட்ட பேசுறாங்க. அப்புறம் அபிகாயில் வேலைக்காரர்கள் பேசுறாங்க, வேலைக்காரர்கள் சொல்றாங்க. ஒரு கட்டம் வரும்போது நீ அதே ஆட்களை அனுப்பி சொல்றாங்க, நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா? அப்போ அங்க கூட இருந்த ஆட்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. தாவீதோட 400 பேர் இருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? இல்லாட்டி தாவீது செய்த மாதிரியே பின்னாட்கள்ல கூட இருக்க ஆட்கள் அப்படித்தானே பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தானே. ஆனா அதை தாவீது கூட பெரிய ஒரு தப்பா நினைக்கல.
ஐயோ, நான் இந்த ஆட்களை தான் சேமம் கேட்க அனுப்புனேன், ஆகாரம் கேட்க அனுப்புனேன், உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், உனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் சொல்லி அனுப்புனது நான் தான். ஆனா சமாதானம் பேசுன நானே இப்போ விவாதத்தை பேசுறேனே என்கிற எண்ணம் அங்க இல்லை. ஏன்னா அந்த நேசம் உணர்ச்சி மிகுதியினால் இருந்தது. அது அநேகருக்கு இடரலுக்கும் அநேகருக்கு தவறான காரியத்துக்கும் வழிவகுத்து. இப்போ எல்லாருக்கும் முன்னாடி இப்படி ஒரு பெண்ணை கூப்பிடுறோம், கல்யாணம் பண்றோம், சோத்துறோம், புருஷனை சாகிறதுக்கு வழியா இருக்கிறோம், அந்த எண்ணமே இல்லை. அப்போ இதுதான் தேவனுடைய சத்தியம் இல்லாத ஒரு நேசம் என்பது, அது உணர்ச்சி மிகுந்து அவங்களுடைய தேவை, அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய எண்ணம், தாம் விரும்பினது அதுதான் முக்கியமா இருக்குமே தவிர, எத்தனை பேரு கண்ணுக்கு அது பாதிப்பா இருக்கு, எத்தனை பேருடைய வாழ்க்கைக்கு இடையூறா இருக்கு, இதனால எவ்வளவு பேர் கவலைப்படுவாங்க, அதை யோசிக்கிறதே மாட்டாங்க. அதே சமயத்துல சத்தியத்தின்படியான ஒரு நேசம் உள்ள ஜீவியம் பாருங்க. இங்க சமாரிய ஸ்திரீ, அவள் கர்த்தர் நல்லவை எல்லா பாவத்தையும் ஒத்துக்கொண்டது மாத்திரம் அல்ல, அவள் வெளிப்படையா போய் சொல்றா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார், அவர் தீர்க்கதரிசி என்பதை அறிந்திருக்கிறேன், நீங்களும் வாருங்கள் அவரை பாருங்கள் என்று சொல்லி இவள் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை ஊர் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா அந்த சமாரிய ஸ்திரீ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி, அதாவது யோசேப்பின் கிணற்றண்டையிலே இயேசு உட்கார்ந்து இருக்கிற அந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவளுடைய வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கையா இருந்துச்சு, ஒளிஞ்சி ஒளிஞ்சி அனுபவிக்கிறதா இருந்துச்சு, மறைஞ்சி மறைஞ்சி காரியத்தை செய்யறதா இருந்துச்சு, யார்கிட்டையும் எதையும் தன்னை குறித்து வெளிப்படையா பேச முடியாதவளா இருந்தா. அப்படி ஒளிஞ்சி ஒளிஞ்சி மறைஞ்சி மறைஞ்சி அப்படியே ஊருக்கு வெளியே வாழ்ந்தாவ இப்போ ஒரு பெரிய ஸ்கிரீன் மாற்றா, சினிமா திரையில இருக்கிற அந்த ஸ்கிரீனை பெருசா மாட்டிட்டு அதுல எழுதுனா பாருங்க, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார். இதுக்கு முன்னாடி அவளால சொல்ல முடிஞ்சா, இந்த ஆம்பளை தான் என் புருஷன், இந்த மனுஷன் தான் என் கணவன், இவர் தான் என் வீட்டுக்காரு, இப்போ இவங்களோட தான் வாழ்ற சொல்ல முடிஞ்சா? முடியல. ஒளிஞ்சே வாழ்ந்த ஒரு ஸ்திரீ இப்போ அவளுடைய வெட்ட வெளிச்சத்துல பட்ட பகல்ல துணிஞ்சு சொல்றான், நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார். இந்த தைரியம் எங்கிருந்து வந்ததுன்னா, அதுதான் சத்தியம் கொடுக்கிற தைரியம். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க சத்தியத்தின்படி நேசிக்கிறவர்களா இருந்தா அங்கே உடம்பு நடுங்காது, ஆவியிலே கிளக்கம் இருக்காது, தயங்கி தயங்கி எதையும் செய்ய வேண்டிய அவசியம் வராது. சத்தியம் என்றைக்கும் பகிரங்கமானது, சத்தியம் என்றைக்கும் சத்தமிட்டு கூப்பிடக்கூடியது, சத்தியம் என்றைக்கும் அது எல்லாருக்கும் முன்பாகி மாறுதட்டி தலைநிமிர்ந்து நடக்கக்கூடியது. இப்போ யோசிங்க, உங்களால இந்த சத்தியத்தின்படியான நேசம் இருக்குதா? தயக்கம் இல்லாம, வெக்கமில்ல, ஒருத்தர் பேசிட்டே இருக்கீங்க போன் கால்ல, இன்னொருத்தர் லைன்ல வந்துட்டாங்க, உடனே இங்க கட் பண்ணிட்டாங்க பேசுறீங்க, அவங்கள்ட்ட போயிட்டு சாரிமா இந்த சிஸ்டர் பேசிட்டு இருந்தாங்க சொல்ல முடியுமா, சாரிமா இந்த பிரதர் பேசிட்டு சொல்ல முடியுமா, அப்படி நீங்க சொல்ல முடியுதுன்னா உங்களுக்குள்ள சத்தியம் இருக்குன்னு அர்த்தம். ஐயோ இத சொன்னாக்கா அவங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்களேன்னு உங்களுடைய நெஞ்சில ஒரு
உருடல், ஒரு இடறல், ஒரு ஏதோ ஒண்ணு வந்துருச்சுன்னா அங்கே சத்தியத்தின்படி நீங்க இல்லைன்னு அர்த்தம். இதை என் ஜீவியத்துல நான் கடைபிடிக்கிறதுனால பரிசுத்தாவிக்குள்ளாய் வெளிப்படையா சொல்றேன். நான் யார்கிட்ட பேசினாலும் என்கிட்ட பேசுறவங்களுக்கு தெரியும். ஒரு லைன்ல பேசிட்டு இருப்பேன், பிஸியா இருக்கும், அடுத்தவங்க கூப்பிடுவாங்க, உடனே அவங்கள்ட்ட சொல்லுவேன், இந்த சிஸ்டர் பேசிட்டு இருந்தாங்க, இந்த பிரதர் பேசிட்டு இருந்தாங்க, இந்த காரியத்தை சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்பேன். ஏன்னா அதுதான் சத்தியத்தின்படி ஜீவிக்கிறதா உண்டாகிற தைரியம். இந்த சமாரிய ஸ்திரிய பாருங்க, தைரியமா சொல்லலாம், நீங்களும் வந்து அவரை பாருங்க, நானே கூப்பிட்டு போறேன். ஒளிஞ்சி வாழ்ந்தவள் சத்தியத்தை பேச ஆரம்பிச்ச உடனே ஊருக்கு வெளியிலே வாழ ஆரம்பிச்சிட்டார். ஒளிஞ்சி ஒளிஞ்சி காரியத்தை செய்தவள் இப்போ ஊருக்கு நடுவில் இருந்து சவாலிட்டு கூப்பிடுகிறார். இதுதான் சத்தியத்தின்படியான நேசம். இந்த 3 யோவான் 1:1 சொல்லுது, நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான. இந்த சத்தியத்தின்படி நீங்க யாரையாவது நேசிச்சீங்கன்னா அடுத்து அங்க என்ன நடக்கும்? அந்த 3 யோவான் 1:1 சொல்லுது, நல்ல பிரியம் உண்டாகும். பிரியம் உண்டாகும். அந்த பிரியம் உண்டாகும் போது கர்த்தர் நல்லவே. ஒரு அந்த சத்தியத்தின்படியான நேசம், நீங்க சத்தியத்தின்படி கபடற்றவர்கள் நேசிக்கிறீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கு இடையில களங்கம் இல்லாத, கண்ணி இல்லாத, குற்றமற்ற நல்ல ஒரு பிரியம் உண்டு. இந்த பிரியம் சத்தியத்தின்படி பிரியம்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இவங்க கபடற்று சிநேகிக்கிறாங்க, கள்ளம் கபடு இல்லாம என்கிட்ட அன்பு பாராட்டுறாங்க, அவங்க என்கிட்ட பிரியமா இருக்காங்க, எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க தெரியுமா? அந்த 2ஆம் வசனம் பாருங்க. அந்த மூப்பனாகிய யோவான் சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். என்ன அருமையான சத்தியம் இல்ல? எவ்வளவு அழகான ஒரு உபதேசம் பத்தியலா, எவ்வளவு தத்துருவமா 2 பேருடைய ஜீவியம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. சத்தியத்தின்படி நேசிச்ச உடனே யாரை நேசிக்கிறாரோ அந்த அவர்களை, இந்த சத்தியத்தின்படி நேசிக்கிறவர்கள் முதலாவது மனதார வாழ்த்துவாங்க. நீ நல்லா இருக்கணும், இந்த சிக்கல்ல இருந்து விடுதலை ஆகணும், சீக்கிரத்துல நல்ல சுதந்திரமா இருக்கணும், கர்த்தர் உன்னை நல்லா ஆசீர்வதிக்கணும், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்லுகிறார், சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். 3 காரியம் இந்த மூப்பனாகி யோவான் காயுவ சத்தியத்தைப்படி நேசிக்கிறத 3 விதத்துல வெளிப்படுத்துறார். அதை எப்படி பிரியமாயிருக்கிற அந்த பிரியத்தை வெளிப்படுத்தும் 3 காரியம். 1, இந்த காயுவை அந்த யோவான் வாழ்த்துகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதை போல வாழ்த்துகிறார். 2வது, நீ எப்போதும் சுகமாயிருக்க வேண்டும், அவன் சுகத்தை தேடுகிறான். 3வது, வேண்டுகிறேன், உனக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தியத்தை, இந்த வெளிப்பாட்டை 1 சாமுவேல் 25 இருக்கிற சாமுவேல் அபிகாயில் தாவீது அபிகாயில் வாழ்க்கையில உங்களால் பார்க்க முடியுமா? இதை செய்ய முடியுமா? அங்கே ஒரு உயிர் பறிக்கப்படுகிறது, இங்க ஒரு உயிர் வாழ்த்தப்படுகிறது. உங்களோட ஒருத்தர் பிரியம் வைக்கிறாங்க, உன் மேல பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது 1 சத்தியத்தின்படி இருக்கணும். அவங்க சத்தியத்தின்படி உங்க மேல பிரியமா இருக்காங்கன்னா முதலாவது அவங்க உங்களை மனதார வாழ்த்துகிறவர்களா இருக்க வேண்டும். 2வது, நீங்க எப்போதும் சுகமா இருக்கிறதுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களா இருக்கணும். 3வது, அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம ஊழியத்துல இதைத்தான் நாம் இங்கு விரும்புகிறோம், இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறோம், இதைத்தான் செய்கிறோம். நம்முடைய ஜனங்களை குறித்து சொல்லும் போதே பல நேரத்தில் கண்ணீர் வருகிறது, ஐயோ இப்படி கஷ்டப்படுறாங்க. அடுத்து அவங்க பேசுனாங்கன்னா அவங்கள சந்தோஷமா சிரிச்சு பேசி ஜோக்கடிச்சு தமாஸ் பண்ணி வசனத்தை சொல்லி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவங்க சுகமா இருக்க வைக்கிறோம்.
மூணாவது, அவங்களுக்காக முடிஞ்ச வரைக்கும் பரிந்து பேசுகிறோம். இதுதாங்க சத்தியத்தின்படி நேசம். உணர்ச்சியான ஒரு நேசத்தை வெறுத்து விடுங்கள், அதை ஒதுக்கி விடுங்கள். அது ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், பின்னாடி அது ரத்த வழியிலே மரணத்துல கொண்டு போய் நாபால் செத்ததை போல மரணத்தை கொண்டு வரும். ஆனா சத்தியத்தின்படி உணர்வு பூர்வமாய் தேவனுடைய ஆவியின் உணர்வின்படி நீங்க நேசிக்க ஆரம்பிக்கிறீங்க, பிரியமா இருக்க விரும்புறீங்கன்னா எல்லாரையும் மனதார வாழ்த்த பழகுங்க. எல்லாரும் சுகமா இருக்கணும்னு நல்ல வழியை சொல்ல பாருங்க. மூணாவது, அவர்களுக்காக நல்ல வேண்டிக் கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி, இந்த ஜீவியம், இந்த வாழ்க்கை தான் நல்ல ஒரு தேவ மனுஷனுக்கு, அருமையான தேவ மனுஷிக்கு, கர்த்தருடைய பிள்ளைக்கு தேவை. இன்னைக்கு இந்த ஜீவியம் இருக்கிறதா என்று பாருங்க. இல்லை என்று சொன்ன, ஆண்டவரே நான் எல்லாரையும் வாழ்த்துவதற்கு எனக்கு கற்றுத்தார், எல்லாரும் சுகமாயிருப்பதற்கு வழி சொல்லிக் கொடுக்க எனக்கு கற்றுத்தாரும், எல்லாருக்கும் களங்கமற்று யாரே வித்தியாசம் பாராமல் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு கற்றுத்தார். ரொம்ப முக்கியமா, நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற ஒரு புருஷனா என்னை மாற்றும், சத்தியத்தின்படி நேசிக்கிற ஒரு மனைவியா என்னை மாற்றும், சத்தியத்தின்படி நேசிக்கிற தாய் தகப்பனா என்னை மாற்றும், சத்தியத்தின்படி நேசிக்கிற நல்ல மனுஷியனை மாற்றும் என்று கேளுங்க. கடைசியா சொல்லி முடிக்கிறேன், நீங்க பிரசங்கம் கேட்கறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. கேட்ட செய்திய ஒரு முறையாவது திரும்ப போட்டு கேளுங்க. கேட்கும் போதே தனியா உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்டு, என் ஜீவியம் இந்த வார்த்தையின்படி இருக்குதா, நான் இப்படிதான் வாழ்றேனா, கொஞ்சம் நிதானிங்க. இன்னைக்கு யூடியூப்ல, பேஸ்புக்ல எல்லாத்துலயும் செய்தி இருக்கு, பிரசங்கத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஆனா திருத்தக்கூடிய செய்தி, வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த சத்தியங்கள் தான் தேவை. நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்புகளில இந்த செய்தியை வெளியிடுறோம், யூடியூப்ல போடுறோம், திரும்ப போட்டு கேளுங்க, தனியா உட்கார்ந்து கேளுங்க. கேட்டுட்டு அந்த நேரத்துல அப்படி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வசனம், இந்த ஒரு அதிகாரம், ஒரு வசனம், ஒரு வரிய வச்சு இவ்வளோ பெரிய சத்தியத்தை கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்னா, நான் தைரியமா சொல்லி முடிக்கிறேன், உங்களை ஆண்டவர் சத்தியத்தின்படி நேசிக்கிற, மற்றவர்களை வாழ்த்துகிறதும், மற்றவர்களுடைய சுகத்தை தேடுகிறதும், மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதுமான அந்த பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் சத்தியவான் என்று பெயர் எடுக்கணும். நீங்க சாகாத வரைக்கும் சத்தியவதி என்கிற பெயர் எடுக்கணும். இவர்கள் சத்தியத்தின் பிள்ளைகள் என்று உங்க பிள்ளைகளை குறித்து சாட்சி வரணும். இந்த கிருபையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் எல்லாருக்கும் தருவாராக. கண்களை மூடி எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். யாருமே அவசரப்பட்டு வெளியில போகாதீங்க. கர்த்தர் நல்லவே. இது ஒரு மேலோட்டமான பிரசங்கமாய் அல்ல, நம்மை அர்ப்பணிக்கிற நேரம். இன்றைக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகிறது. இன்னும் 2-3 நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க. சாப்பாடு நேரம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க அழுகுறாங்க, புருஷன் கூப்பிடுறாரு, மனைவி தேடுறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு 2 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடுங்க, அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சத்தியத்தின்படி நேசிக்கிற ஒரு மனுஷனா என்னை மாற்று, சத்தியத்தின்படி நேசிக்கிற மனுஷியா என்னை மாற்றும். உணர்ச்சியினால் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கிறவளாய் நான் இருக்கவே கூடாது. ஆண்டவரே, உணர்வு பூர்வமான தேவனுடைய ஏவுதலின்படி, கர்த்தருடைய நடத்துதலின்படி அந்த ஒரு ஜீவியத்தை இயேசுவும் சமாரிய ஸ்திரீயும் இந்த உலகத்துக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார்களே, அந்த அனுபவம் எங்களுக்குள் வரட்டும். கேளுங்க, எல்லாரும் வாய்களை திறந்து ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேளையில் சத்தியத்தின்படி நேசிக்கிறதும் பிரியமாய் இருக்கிறதுமான காரியங்களை கர்த்தர்
அப்பட்டமான முறையிலே வெட்ட வெளியிலே வெளியரங்கமாய் பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் உணர்ச்சிகளுக்கு கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவரே சுதந்திரமையா உணர்வுகளுக்கு இடம் கொடுப்பது இல்லையே. உணர்ச்சியினால் உண்டாகிற எல்லா மீறுதல்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் பெருகி கொண்டிருக்கிற அந்த காலத்துல அப்படிய ஏவுதலின்படி உணர்வு பூர்வமாய் சத்தியத்தின்படி கலங்கமற்ற கபடற்ற சூது வினயம் இல்லாத அந்த ஒரு அஜீவியம் உள்ள பிள்ளைகளுக்குள் உண்டாவதாக இந்த செய்தி உள்ள பிள்ளைகளை ஜீவியத்தை மாற்றட்டும் ஆண்டவரே. இனி வருகிற நாட்களில் இவர்கள் தங்கள் ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாரையும் இந்த சத்தியத்துக்குள் கொண்டு வரட்டும். வேதத்தின்படி வாழ கற்றுக் கொடுக்கட்டும். எல்லாருக்கும் இவர்களை ஒரு மாதிரியும் முன்மாதிரியுமாய் நடத்தும். தாழ்த்தி ஒப்புவைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.